இங்கே வர்ற இங்கே பக்கத்தில் போகாது. இப்போ வந்து இந்த குளத்துக்கு சும்மா வந்தோம், சாமி கும்பிட வந்தோம். குளத்தில் பாருங்கள் எவ்வளோ மீனுன்னு, எல்லாம் வாவலுங்க, எல்லாம் முரட்டு வாவல். யாரும் எத்த தண்டின்னு கேளு, எத்த தண்டி பாருங்க எப்படி பொரிய வந்து திங்குதுன்னு. ஆமாம், இந்த மீனுக்காண்டி தான் பொரி வாங்கிட்டு வந்தோம். பாருங்க எத்த தண்டின்னு ஒன்று 4-5 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், வெறும் வாவல் தாங்க, வாவல் மீன் தான். வாவல் எதா கொடுத்தாலும் சாப்பிடும். யாருங்க பொரி எப்படி சாப்பிடுதுன்னு. கடிச்சு போடுண்டா, பல்லு மனுஷன் பல்லு மாட்டா இருக்கும்டா அதுக்கு. இந்த மீனை பொறுத்த வரைக்கும் மனுஷன் பல்லு மாட்டவே இருக்குங்க. பாருங்க பொரிய பாருங்க, பொரிய கொட்டுறோம். அப்போ நம்ம கைக்கிட்டே வந்து திங்கும். எண்ணெயே ஏறுறாங்க பின்னாடி இருந்தார பாருங்க, சும்மா பெருசுங்க அந்த இடத்துல போகுது. சார் இந்த எப்படி திங்குது பற்றியல. இதுக்கு பேர் தான் வாவல். 5 வாரம் சரியா ரோகு குண்டாடா, ரோகா வாவாலாடா அது. என்ன சப்பா ஃபேன் நாஸ்தி பண்ணி உங்களுக்கு ஃபேன் எனக்கு வந்து 5 வர அங்கே எத்தனை நிற்கிது பக்கத்தில் போகாது. அந்த கடையில் வந்து பெரிய வாவலை தெரிஞ்சிச்சு. இதுலேயும் தெரியுது பாப்போம். இப்போ தான் போடுறோம். சார் வந்துக்கிட்டே இருக்குது, சண்டை போட்டு சாப்பிடுது. இப்போ தான் வர்ற பக்கத்தில் வர்ற போ வருங்க கரைக்கே அப்படியா இருக்கும். வருதுடா வந்து கிடக்குறதுலாம் வருதுடா. பாருங்க அலை அடிக்கிறத பார்த்துட்டு அங்கிட்டு கிடக்குற மீனெல்லாம் இங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. என்னடா அது இப்படி வருது? கேட் பீஸ் கூட்ட மாட்டெல்லாம் வருது. இங்கே வர்ற இங்கே வேறு எவ்வளவு வருது. இந்த வாவல் வந்து 2 விதம். அதில் வந்து வெள்ளை வாவல், பிளாக் வாவல். இது வந்து கருப்பு வாவல். வெள்ளை வாவல் தான் ரேட் அதிகமாக போகும். நம்ம இப்போ இறப்படுறது வந்து கருப்பு வாவலுக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கே வேறு எப்படி வாய் எடுக்குது. இதெல்லாம் நான் அந்த கேட் பீஸ் தான் இது மட்டும் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். இன்றைக்கி தாங்க வாவல் சாப்பிட்டு பார்க்குறேன். சாப்பிட்றா யாருங்க எம்புட்டு வாவல்னு வந்துருச்சுங்க, கரைக்கு வந்துருச்சு. எங்கள் ஊர் கம்மாயிலையும் வாவல் குஞ்சு விட்டுருக்கான்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நான் 2-3 மாதத்தில் மீன் பிடிச்சிருவாங்க. இறங்கி போடு, இறங்கி போடுறா, கடிக்குமா எல்லாத்தையும் போட்டுறாது. இரு வச்சிடுறா யாருங்க போகிறேன் பயப்படாமல் நிற்கிது பார்த்தீங்களா இல்லையா? சிலேபி எங்கடா ஓடிடுச்சா? சின்ன சிலேபியா? இந்த மீனை பொறுத்த வரைக்கும் அகன்ற உடல், ரெட்டை வால், அடிப்பகுதியும் வால் நல்லா பெருசாக இருக்கும். பல் வந்து மனுஷன் பல் மாட்டம் இருக்கும். நீ தின்னு முடிச்சிரு. இந்த பாரு அது பாரு ஓடிடுச்சு பாரு எல்லாம். நான் இறங்கும். இப்போ போடு பாரு பாரு, கொஞ்சம் கொஞ்சமாக போடு. பாருங்க வந்துருச்சுங்க. ஹேய் இங்கே வர்ற ஆழத்துக்குள்ள படம் வர்ற எப்படி மிக்குது. இல்லைடா இதாண்டா ஆழம் இந்த இடத்துக்கு.
எவ்வளவு இப்போ இருந்த காசுக்கெல்லாம் மீனுக்கு பொறி வாங்கி போட்டோங்க. அந்த பாருங்க, பொறி வாங்கி போட்டு முடிஞ்சிருச்சு, காசு முடிஞ்சிருச்சு. இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். பாருங்க, மீன் எல்லாம் இந்த ஓட்டில் இடத்துல பொறி பக்கத்தில் வந்து அலையை கிளப்பும் போது பொறி வந்து ரிட்டன் தண்ணிக்குள்ளே போயிடுது. போகிற பொழியை மற்ற மீன்லாம் அந்த பொறி போதில் அதை வந்து சாப்பிட்றாங்க. பாருங்கள், ஒரு அடிப்பாங்க, அடிச்சுட்டு பொரியை சாப்பிட்றாங்க. இந்த இங்கிட்டு ஏன் வந்து நிற்கிதுன்னா, நான் இங்கிட்டு வந்துட்டேன், அதனால் இந்த சைடு வந்துருச்சு எல்லா மீன். அங்கிட்டு கடந்த மீனெல்லாம் அப்படி ஓரத்தில் கிடக்கிற பொரியெல்லாம் அள்ளிட்டோடா. ஓரத்தில் கிடக்கல, தண்ணி ஓரத்தில். இப்போ வெயிலுக்கு ஒத்தி நாங்கள் வந்திருந்தோம்னா சூப்பராக இருக்குங்க வீடியோ. இப்போ வந்து வெயில் அடிக்கல, மழை மேங்க நிற்கிது.